நீ படம் எடுக்கிறதுலன்னா படம் படமாக இருக்கணும்ல, உள்ளது உள்ளபடியே இருக்கணும். நீங்க எப்பயும் இல்லை உன்னதன் உழைப்பை திருடுறது தானே உங்களுக்கு வேலை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். எப்படிலாம் பண்ணணும் அந்த புக்கில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இது சுசிலா கேரக்டர் வருமானு தெரியல. ஒருவேளை ராமதாஸ் பார்வையில் அந்த படத்தை எடுப்பாங்க. இதுக்காக உழைச்சவன் வந்து இவர் மட்டும் கிடையாது, ராமதாஸ் மட்டும் கிடையாது. ராமதாஸ் வாழ்க்கையை சுற்றி வரல. ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறது, கரையான் புற்றெடுக்க கருணாக பாம்பு பூந்த கதையாக இது இருக்குது. அவ்வளோதானே தவிர அது எல்லாருக்கும் தெரியுமே. இல்லை இப்போ ஏன் இந்த படம் எடுக்கிற முயற்சியில் இறங்குறாருன்னு நினைக்கிறீங்க? நீ படம் எடுக்கிறதுலன்னா படம் படமாக இருக்கணும்ல, உள்ளது உள்ளபடியே இருக்கணும். நீங்கள் எப்பயும் இல்லை உன்னதன் உழைப்பை திருடுறது தானே உங்களுக்கு வேலை. எவ்வளோ தூரம் பண்ணுறான் எல்லாம் இருக்கிறான்ல, இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்கிறான்ல, அவெல்லாம் காரி துப்போம்ல. அவரோட பார்வையில் அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, போராட்டம் அந்த மாதிரியான வாழ்வையெல்லாம் என்னங்க போராட்டம் காட்டுவாங்கல்ல. குரு அவருக்கும் அதில் ஒரு சாப்டர் இருக்கணும், காடுவெட்டி குருவுக்கும் ஒரு சாப்டர் இருக்கும். இல்லை காடுவெட்டி குரு ஆமாம். இப்போ வந்துங்க நாங்களாம் இந்த வளர்த்து வச்சுட்டு விட்டுட்டு வந்தோம். எங்க போராட்டம் நாங்கள் பண்ணங்க போராட்டம், அவன் என்னங்க பண்ணா ஏங்க நீங்கள் அதுக்கு மேலே. இப்போ அவன் வந்து பாட்டு பாடுறான், ஒரு பசங்களை வச்சு பேசுகிறான். எம்ஜிஆருக்கு கருப்பொடி, இந்த கம்யூனிட்டி எங்கே வந்தான் எம்ஜிஆர் கருப்பொடி நான் தாங்க காமிச்சேன். ஆனால் ஒரு 3 மணி நேரம் படத்தில் எல்லாத்தையுமே காட்டிட முடியாது. இல்லை இல்லை எல்லாத்தையும் ஏங்க இதுனா நாங்கள் தாங்க தலையெழுத்து, அவன் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பையன் தான் ராமதாஸ்னு அறிமுகப்படுத்தி தலைவனை போய் காமிக்கலாம். அப்புறம் என்னங்க நீங்கள் இப்போது இந்த படத்தில் CN ராமமூர்த்தி கேரக்டர் இருக்குமா? மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முக்கியமான இன்னொரு அறிவிப்பு என்னன்னா, இவ்வளோ சம்பவத்துக்கு பின்னாடி ராமதாஸுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு படமாக வரப்போகுது. ஆமாம், சேரன் அவர்கள் இயக்க போகிறாங்க, திரு தமிழ்குமரன் அவர்கள் தான் தயாரிக்கிறாரு. உண்மையிலே அந்த போஸ்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு, அந்த கோட் போட்டு நிற்கிறத பார்த்ததும்? இல்லை அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இது ஒலி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, தீபம் எடுத்துகிட்டு போய் வரும்பாட்ட பந்தயமாக வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்கள் இருப்போம், எங்கள் தலையெல்லாம் எடுத்துட்டான். அதில் வந்து பின்னாடி இருக்குது போது அந்த ஃபோட்டோஸ் அதுலேயே இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து எப்படிலாம் பண்ணணும் அந்த புக்கில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இது சுசிலா கேரக்டர் வருமானு தெரியல. இப்போ வந்து CNRலாம் இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா இருக்கணும் இல்லை இல்லாமல் எப்படி எழுத முடியும்? சரி ஓகே, ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லையே. இதுவரையிலும் சொன்னதெல்லாம் யாரு? ஒருவேளை ராமதாஸ் பார்வையில் அந்த படத்தை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அதான் எடுப்பாங்க. இவர் ராமதாஸ் என்னை பற்றி துக்ளக்லாம் எழுதியிருக்கிறாரு. நான் எழுதுனதுக்காக வந்ததுக்காக இல்லை, நாங்கள்லாம் உழைச்சவர்கள், கள போராளிகள். இப்போ வந்து இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு படம் எடுக்க போகிறாங்க. படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் பணம் இருக்குது, படம் எடுக்க போகிறாங்க. ஓகே, இவருக்கு குமரன் வந்தால் எடுக்க போகிற தமிழ் குமரன் யார் வந்து இவர். இப்போ இந்த இவரெல்லாம் இருக்கிறார் இல்லைங்களா, காடுவெட்டி இந்த அவர் பேர் என்னங்க, அவருடைய குமரனுடைய அப்பா, தமிழ் குமரன் அப்பா ஜிகே மணி, கோகா மணி. அந்த கோகா மணியெல்லாம் யார் போட்டதுங்க? 8ஆம் கிளாஸ் வாத்தியார். நாங்களாம் 89 89 போகும்போது அங்கே வந்து இருக்கும்போது அந்த பெண்ணகரத்தில் 5 அமைப்பாளரில் ஒரு அமைப்பாளரை போட்டேன். இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா, அவர் வந்து 1991லேருந்து 95 வரலாம் தொண்டர் படையில் இருந்தார் தலைவராக. ஓகே, இதெல்லாம் வந்து வரல. இல்லை அப்புறம் வந்து கருணாநிதி தான் வந்து செயலாளர் இருந்தார். இதெல்லாம் சொல்லணும், நான் இப்படி தான் சார், இப்படி இருந்தவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன வரலாறு தெரிய போகுது, என்ன கட்சி துவக்கி வச்சது, நாங்கள் கட்சி எப்படி துவக்கி வச்சது, எதை எழுதுவார் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அப்படியே எழுதுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அது தடை வாங்கலாம். இப்போ வந்து அது வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இவங்க பார்ட் 1 எதெல்லாம் கொண்டு வராங்க. அவரெல்லாம் சொல்கிறதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன், நான் வந்து எங்கள் அம்மா வந்து சாணி பொறிக்கணும் வந்து கொடுத்தா தான் மறுநாள் குடிக்கிற கூழுக்கு வந்து கட்சி அந்த இது ஊருக்கா தருவாங்க, அது கீரை தருவாங்க, நான் பட்டன் கூட இருக்காது எனக்கு, அப்போல்லாம் வந்து துணியில் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து அருந்து போயிடுச்சுனால நாங்கள் வந்து பண இது இருக்குதுல்ல நான் அதை கட்டிட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன், எனக்கு கஷ்டம்னா என்ன தெரியும். அப்புறம் வந்து மாடுலாம் சாணி போடும்போது அது பேரெல்லாம் சொல்லி முதல்ல ரிசர்வ் பண்ணுற மாதிரி நான் போடுது மாடு போடுது எதனா அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அவங்க வந்து அந்த சாணி எனக்கு தான் கிடைக்கும், அவங்கவுங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நான் எடுத்து வந்து இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டேன், போனேன் வந்தேன் எல்லாம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வருமா? வரணும்ல. இல்லை அதெல்லாம் கேட்குறேன், அதெல்லாம் அவரே எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை, அவரே எழுதியிருக்கிறார். ஓகே, புக்கில் சொல்லியிருக்கிறார், போயிருக்கார், அவர் படித்தது, அவர் எப்படி படித்தார். சரி, என்னெல்லாம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
இல்லை உள்ளது உள்ளபடியே வரணும்னு நினைக்கிறேன். இதுக்காக உழைச்சவன் வந்து இவர் மட்டும் கிடையாது, ராமதாஸ் மட்டும் கிடையாது. ராமதாஸ் வாழ்க்கையை சுற்றி வரல. ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறது, கரையான் புற்றெடுக்க கருணாக பாம்பு பூந்த கதையாக இது இருக்குது. அவ்வளோதானே தவிர அது எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையாக அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காருல்ல, இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லுவார். உள்ளபடியே இப்போ மனசு மாறி வந்ததுனால பழைய ஆட்கள் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பூத்த அருள்மொழி. பூத்த அருள்மொழி யார்? அவர்லாம் நான் போய் இருக்கும்போது அவர் ஒன்றிய தலைவராக இருந்தார், புவனகிரி ஒன்றிய தலைவர். அவர் புதுப்பூலான்மேடு ஜெயிலில் இருந்தார், போனார் வந்தார். அவர் ராமதாஸ் எதிர்த்து என்ன பண்ணார்? ராமதாஸ் உன்னை எதிர்த்து நான் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு வந்துட்டேன், நான் இதுக்காக வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்புறதுக்கு 4-5 எருமாடு வாங்கிக்கினாருங்க. சிதம்பரத்தை ஓரத்தில் விவசாய சங்கம்னு ஒன்று வச்சுக்கினார். உன்னை நம்புறதுக்கு எருமாட்டை நம்புறேன்னு சொல்லிட்டு டெய்லி பால் கறந்து ஊற்றினார். ஸோ அவர் தான் வந்து இப்போ வந்து கூட வந்து இருக்கிறார். அவரால் நடக்க முடியல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. தீரன் யார்? தமிழ் பாமகன்னு ஒன்று வச்சுக்கினா அவர் போகாத கட்சியில் பாவம் அவர் என்னொன்று ஆட்சி கட்சி துரத்துனீங்க, கையெறி குண்டெல்லாம் பாதிக்கப்பட்டு வந்தார். அவர் வந்து அடுத்தது அவர் கூட இருக்கிறார். அதெல்லாம் இவங்கெல்லாம் என்னென்னா அந்திம கால செலவுக்காக அங்கே வந்திருக்காங்க. இப்போ கூட அவர் பொண்ணை கூப்பிட்டு வந்து விட்டுருக்காரு. எதுக்கு விட்டுருக்காரு? அவங்க வந்து பசுமை தாயகத்தை எடுத்து நடத்த சொல்கிறாங்க. அவருடைய சீனிவாசர் அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து கம்போடியாவில் இருக்க மாதிரி அங்கே ஏதோ செட்டில் ஆகிட்டாரு. அவங்க தான் அதை வச்சுருந்தாங்க பசுமை தாயகத்தை. நீ வர சொல்லு, நான் பசுமை தாயகத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு. இப்போ எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பசுமை தாயகத்தையும் பிடிங்கிடுவாங்க பாருங்களேன். அதுதான் சொன்னேன். நீங்கள் இது வந்து ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் எல்லா வேலைகளும் ராமதாஸ் வந்து இப்போ நாங்கள் பொழுது போனால் அவர் வந்து ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண போகிறாரு? சாப்பாட்டுக்கு இல்லை, அதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, கட்சி இதெல்லாம் கூப்பிட்டா ஓடியாடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, பணம் வச்சுருக்காங்க. எந்த காலத்தில் ரேஷன் அரிசியில் சோறு போட்டவங்க அறுசுவை உணவோட ஆட்டுக்கறி சோறு போடுறாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ அப்படிலாம் போகும்போது என்ன நடக்கும்? இல்லை இப்போ ஏன் இந்த படம் எடுக்கிற முயற்சியில் இறங்குறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை பதிய வச்சிடணும்னு நினைக்கிறாரோ, நான் தான் முகம் அப்படின்னு பதிய வச்சிடணும்னு நினைக்கிறாரு. இல்லை இந்த மக்கள்லாம் இழிச்ச வாங்கி நினச்சிட்டு இருக்காரு. இவன் இதெல்லாம் போட்ட பிறகு தானே தெரிய வரும் எவ்வளோ தூரம் பண்ணுறான். எல்லாம் இருக்கிறான்ல, இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்கிறான்ல, அவெல்லாம் காரி துப்போம்ல. சரி நீ தப்பாக பண்ணான், நீ வந்து உள்ளது உள்ளபடியே பண்ணினா யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. இப்போ நாங்களும் இல்லை, நாங்கள்லாம் தடை வாங்குவோம்ல, இதை பொய்யா சொல்கிறான், அது எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, அந்த எவிடன்ஸை வச்சு நாங்கள் பண்ணுவோம்ல. நீ படம் எடுக்கிறது இல்லைன்னா படமாக இருக்கணும்ல, உள்ளது உள்ளபடியே இருக்கணும். நீங்க எப்பயும் இல்லை, உன்னதன் உழைப்பை திருடுறது தானே உங்களுக்கு வேலை. பட் அவருக்குன்னு ஒரு அவரோட பார்வையில அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, போராட்டம் அந்த மாதிரியான வாழ்வியல் என்னங்க போராட்டம் காட்டுவாங்கல்ல. எங்க போராட்டம் நாங்க பண்ணங்க போராட்டம், அவன் என்னங்க பண்ணா? ஏங்க நீங்க அதுக்கு மேல இப்போ அவன் வந்து பாட்டு பாடுறான், ஒரு பசங்களை வச்சு பேசுறான். எம்ஜிஆருக்கு கருப்பொடி, இந்த கம்யூனிட்டி எங்க வந்தான்? எம்ஜிஆர் கருப்பொடி நான் தாங்க காமிச்சேன். மதுராந்தகத்தில் எம்ஜிஆருக்கு கருப்பொடி காமிச்சு இறங்க மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் கடன் சொல்லி இறக்கி அவரை வந்து என்னை பார்த்து நான் கொடுத்த மனுவெல்லாம் வாங்கினோன்னா பக்கத்தில் கொடுத்தாரு. அதை பிடிங்கிட்டு ஒரு எழுத்து விடாமல் படித்து வாசித்து காமிச்ச பிறகு எங்களை கூட்ட அப்புறம் இதில் பேசினார். எம்ஜிஆருக்கு கருப்பொடி காட்டினது அவங்கள. சரி பட்டநாமம் தெரிவித்த பட்டினி போராட்டம் பண்ணது அவனா? அவன் வந்து கடைசி நேரத்தில் வரும்போது எங்கே மூஞ்சில் தாங்க பட்டநாமம் இருக்குது, அவன் எங்கெங்கே போட்டுக்கணும். இந்த மாதிரி போராட்டம் ஐயோ இது வராத போராட்டங்கள்லாம் வந்த மாதிரி காமிச்சிக்கா மாதிரி, அதுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த போராட்டங்கள்லாம் அவரு பேர் அதில் பெரிய கம்யூனிட்டி அப்படி தான் சொல்லுவானுங்க. அவன் சொல்கிறானே இல்லையே, நான் சொல்கிறேனே, நான் தானே அத்தாரிட்டி, நான் சொல்கிறேனே. நான் ஒரு புத்தகம் எழுதுனேன், அந்த புக்கில் வந்து இந்த முதல்வர் கூட எழுதியிருக்கிறாரு இதை பற்றி எல்லாம் உண்மையை. இந்த இதுக்கெல்லாம் எந்தெந்த கட்சி என்னென்ன பண்ணாங்கன்றத உயிரோடு இருக்கிறவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகம் ஒவ்வொரு உறுப்பினர் கையிலும் இருக்கணும்னு அவரே பரிந்துரை கொடுத்துருக்கிறார். ஸோ அவருக்காக கொடுக்கல, என்னை பற்றி தலையங்கம் கூட எழுதுனாங்க. முறை சொல்ல எதுக்கு நான் சொல்ல வரேன், நான் உள்ளபடியே உள்ளதை எவிடன்ஸோடு எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இவங்க வந்து என்ன சார் பண்ண முடியும்? அன்பு இது இவரை கேட்குறேன். தீரன் வந்து என்ன, அவர் பேர் ராஜேந்திரங்க. அவர் என்ன பண்ணார்? வெத்து எம்ஏ. அவர் எங்கே வேலை செஞ்சார்? திண்டிவனம் ஆர்ட்ஸ் காலேஜில் என்ன வந்தார்? ஹாஸ்டல் வார்டன். இப்போ நாங்கள் இடஒதுக்கீடுக்காக போகும்போது ராமதாஸ் கூட இருந்தாலும் வந்துட்டான். கலைஞர் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு முடிச்சிட்டோம். நான் எங்களுக்கெல்லாம் டீ பிஸ்கட்டு கொடுக்க சொன்னாங்க. டீ பிஸ்கட்டு கொடுக்க சொன்னால் நான் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. சரி நாங்கள் ஒன்றும் சொல்லலை, வரட்டும் அப்படின்னு. அவர் வந்தோடனே அதுக்குள்ளே என்ன பண்ணால் அந்த இப்போ தீரன் பின்னாடி உட்காந்துட்டு எனக்கு பால் வேணும்னா, பால் வேணும்னா அப்படி ஒன்று கலைஞர் வந்து திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தோன்னா யார் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. இவன் வந்து உடனே செஞ்சி ராமச்சந்திரனுக்கு ஃபோன் போட்டார். அப்போல்லாம் அந்த கார்ட்லெஸ் ஃபோனுங்க, ஒரு 300 மீட்டர் வரலையும் எடுக்கும். அந்த ஃபோனை எடுத்துன்னு வந்து போட்டார். யோ செஞ்சி, நீ என்ன வேலை செஞ்ச?
ஆடு மேய்க்கிறான் மாடு மேய்க்கிறான் தமிழ் படிச்சுக்கிறான்னு ஒரு பையனை கூப்பிட்டு வந்தேன். அந்த புட்டிக்காரன் ஏன் எதில் வந்து உட்காந்துனுக்குறாயா, நான் சீஃப் மினிஸ்டரியா, என் பர்மிஷன் இல்லாமல் எப்படியா வரலாம், எல்லாம் நீ கொடுக்குற திமிரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுகிட்ட சண்டை போட்டாங்க. அவருக்கு புரியல யார் யாருன்னு சொல்ல, தலைவரே தலைவர்னு. அதுக்கப்புறம் கட்டாச்சு. இப்போ என்ன நடந்ததுன்னா அங்கேயே கலவரமாகி கையெழுத்து போட்டு முடிஞ்ச உடனே அந்த படிக்கட்டு விட்டு இறங்கும் போதே அவனை தீரனை வந்து வேலையை விட்டு எடுத்துட்டார். ஓகே, அப்படி தாங்க அவன் வந்து கட்சிக்கே வரான். அது வரலாம் கிடையாதுங்க. இப்போ அப்போ வந்த பிறகு என்னாச்சு, இவங்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. ஸோ இப்படியாப்பட்டவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்க உள்ளபடி அவர் வந்து பியர்லெஸ் ஏஜென்ட்டு. அதுக்கப்புறம் அதிமுக போனார். அதுக்கப்புறம் இல்லை அவர் பாவம் எங்கெங்கே போனார், அவர் உயிரை பார்த்துக்கிறதுக்கு போனார். இப்போ கூட என்ன அவர் சாகும்போது 4 பேர் கல்லை விட்டு அடிப்பான்னு சொல்கிறதுனால தான் சரி இங்கே போயாவது செத்துடலான்னு வராரு. ராமதாஸ் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாமே பழைய அவரோட இருந்த முந்தின இருந்த ஆட்கள் பாதிக்கப்பட்டு நடுரோட்டுக்கு பாவம் சும்மா விடுவானா, உடனிருந்தே காலி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் மூத்த நிர்வாகிகள் இப்போ நீங்கள் வடிவேல் ராவணன் ஆகட்டும், ஜி.கே. மணி, இவங்க எல்லாரும் எப்படியாவது 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடணுன்றதுல ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க. ஆனால் அதுக்கான முன்னெடுப்புகளில் யாருமே 2 பேருமே இறங்கி வர மாட்டாங்களே சார். ஏங்க அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டேன். இவங்கெல்லாம் என்னங்க தூசு, இவங்கெல்லாம் வந்து அவன் என்ன சொல்கிறான், நான்லாம் ஐயா கால்களில் இருக்கிற செருப்பில் ஒட்டி இருக்க தூசு யார், ஜி.கே. மணி. ஒவ்வொரு தடவை அவன் தலைவராக தேர்ந்தெடுத்த தூசு எல்லாம் ஒரு மரியாதை பண்ணி நான் 8ஆம் கிளாஸ் வாத்தியார என்ன தலைவர் ஆக்கி அழகு பார்த்தாரு இவங்க இல்லை அதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லுவான், என் 2 பேர் இருந்தால் தான் பொழப்பு நல்லா ஓடுன்னு சொல்லுவான் மாதிரி. இவனுடைய பதவியை பிடிங்கிட்டாங்கல்ல. ஜி.கே. மணிக்கு அந்த வருத்தம் ஆத்திரம் இருக்குமா இல்லையா, அது எப்படி பண்ணுறது, தாடியை விட்டுக்கின்னு இருக்குன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்த பிறகு தான் தாடி எடுப்பாரா? இல்லை அது ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. என்ன மன வருத்தம், ஊர் தாலி ஏற்ற பையனுக்கு மன வருத்தம் என்ன? உனக்கு ஒன்றும் இல்லாத வெத்து வெட்டு நீ எத்தனை 1000 கோடி சொத்து வச்சிருக்கிற, நீ என்ன வேலை பண்ணின்னுக்கிற? நான் கேவலமாக நான்லாம் சொல்லக்கூடாது. தியாகி மாதிரி பெரிய இதில் இருக்கிறான், அவன் பேர் என்ன, இன்னும் ஒரு தியாகியா, செம்மலா இவன் என்ன தியாகம் பண்ணாவன், என்ன சார் தியாகம் பண்ணா, அதெல்லாம் கேவலமாக நான் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவனுக்கு சரி ஏதோ அரசியல் நீ போகிற பொழைச்சிக்க, ஆனால் இந்த இவன் தான் கொய்யா கொடுக்குறான்றதெல்லாம் சொல்லக்கூடாது சமுதாய மக்களுக்கு. இப்போது இந்த படத்தில் சி.என். ராமமூர்த்தி கேரக்டர் இருக்குமா? அது வந்தால் தானே தெரியும். சி.என். ராமமூர்த்தி இருக்கணும்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா? இருக்கணும்னு பிரியல. வரலாறு எழுதும்போது தப்பாக எதுனா விடுமா? நீ வந்து சங்கம் அது இது நீ உன்னை பற்றி எழுதிக்கோ. இந்த சங்கத்தை பற்றியெல்லாம் வரும்போது எப்படி இல்லை, எங்களை வந்து கட்சி வரும்போது தான் நாங்கள் இல்லாமல் எப்படி நீ பண்ண முடியும்? ஓகே, பட் அது வாழ்க்கை வரலாறுனா சிறு வயதுலேருந்தே வரும்ல. அப்போது வரும் வன்னியர் சங்கம் எல்லாம் தாண்டி தானே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தாகணும். அப்போ வன்னியர் சங்கம்லாம் கடந்து தானே வரணும். இல்லை வரணும், வரும்போது அது வரலன்னா அதுக்கான இது இருக்குது. எப்போ நீ பண்ணணும்னு கேட்போம். நாங்களாம் இருக்குதுல்ல, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுல்ல, போனதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லை. இப்போ இடஒதுக்கீடுல வந்து ஆனால் ஒரு 3 மணி நேரம் படத்தில் எல்லாத்தையுமே காட்டிட முடியாது இல்லை? இல்லை இல்லை எல்லாத்தையும் ஏங்க இதுனா நாங்கள் தாங்க தலையெழுத்து, அவங்க ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பையன் தான் ராமதாஸ்னு அறிமுகப்படுத்தி தலைவனை போய் காமிக்கலாம். அப்புறம் என்னங்க நீங்கள் கரெக்டு தான். பட் ஆனால் அவருடைய பார்வையிலேருந்து சொல்லும்போது அவ்வளோ என்னென்ன காட்டணுமோ முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் தானே காட்ட முடியும். எல்லாத்தையும் காட்டணும்னு எதிர்பார்க்குறது. எல்லாத்தையும் காட்டல இல்லை, ஒரு ரிசர்வேஷன் வருது. யார் இவர் வாங்கி கிழிச்சிட்டாரா? ஆனால் கலைஞர் அவருக்கு தான் பதில் சொல்கிறாரு. இல்லை கலைஞர் அவருக்கு இவரும் அவருக்கு தான் நன்றி சொல்கிறாரு. இல்லைங்க, எப்போ சொன்னார்? இந்த நீங்கள் சொன்ன 110 ஜாதி ஒன்றாக்கி 20% கொடுத்தபோது நன்றி பழம் அழகுன பழம் இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தகராறுங்க. நாங்கள் போயிட்டு வந்த உடனே தான் ராமதாஸ் அவன்கிட்ட இது கொடுத்ததே தப்புன்னு சொல்லிட்டு தகராறு நடக்குது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன அரசியல் நீங்கள் படிக்கவே இல்லையே, இப்போ ராமதாஸை பற்றி தெரியலையே. 2 பேருக்கும் சண்டை இல்லைங்க வருது. அதான் சொல்கிறேன். ராமதாஸுக்கு அவனுக்கு அப்போவே சண்டைன்னா பாருங்க. அவர் முதல்ல ராமதாஸ் என்ன சொன்ன மாதிரி, அவர் ஜெயிலில் உள்ளே போனவொன்னே ஏன் வந்தா மாதிரி எடுத்துன்னு வந்து என் நெஞ்சில் குச்சிட்டா மாதிரி. யார்? திமுக என்னுடைய முதல் எதிரி, கருணாநிதி என்னுடைய முதல் எதிரி. கருணாநிதி வந்து அந்த எடுத்துன்னு வந்து என் நெஞ்சில் குச்சிட்டான் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு இது பிளேட்டில் வச்சு கத்தியை ஒன்று வச்சுனாங்க, மேலே பலன்னு ஒரு பட்டு துண்டை போத்தி எடுத்து வந்து அவன் முதுகில் குத்திட்டான். திமுக நெஞ்சில் குத்தினா காங்கிரஸ் முதுகில். அதை தான் இப்போ இவன் சொல்லின்னு இருக்கிறான் அன்புமணி. ஸோ இது அப்படியே வந்து ரிப்பீட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா வரலாறு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லலாம், எப்படி நடந்தது. ஏங்க நாங்களாம் கலைஞர்கிட்ட போய் பார்க்கும்போதுங்க நாங்கள் தானே போவோம். அவர் அப்படி குளிச்சுட்டு இருந்தால் கூடங்க உடனே யாரையும் சந்திக்க மறுக்கவே மாட்டார். பார்க்கணும் அவசரம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது சட்டை போட்டுட்டு தண்ணி ஒழுகும் தலையிலேருந்து அப்படியே போட்டுட்டு வந்து பேசுவாருங்க. ஓகே, இப்போ நானும் வாழப்பாடி வன்னி அடிகளார் 3 பேரும் தானே அதை செலவு வைக்கிறதுக்கு காரணம். நாங்கள் தானே அதெல்லாம் மனுலாம் கொடுத்தோம், நாங்கள் தானே போனோம். வாங்க மும்மூர்த்திகளேன்னு சொன்னார், அதெல்லாம் இல்லாமல் வந்துடுமா? நீங்கள் வந்து சார் அவங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு பணம் இருக்குது, விளம்பரம் கொடுக்குறாங்க, இல்லை மற்றது வருது, அதனால நீங்கள் அவங்க சொல்கிறீங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்,
இப்போ இந்த ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சேரன்ட்ட என்ன கோரிக்கை வைக்க? சேரங்கிட்ட நான் என்னங்க கோரிக்கை வைக்கிறது? நீ உள்ளபடியே ஆய்வு பண்ணி எழுது, அவ்வளோதான். எவ்வளோ புத்தகம் இருக்குது, எவ்வளோ வந்தது இருக்குது, வரலாற்றுகள்லாம் இருக்குது இல்லைங்களா? உங்ககிட்டலாம் வந்து இது வரைக்கும் எதுவும் பேசலை, டேட்டாலாம் எதுவும் கலெக்ட் பண்ணல. என்கிட்ட எல்லாம் ஏன் பேச போறாரு அவர்? இல்லை, உங்ககிட்டயே முக்கியமான டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, அந்த புகைப்படங்கள் முக்கியமானதெல்லாம் இருக்குல்ல, அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லைங்க. இவன் வந்து ஒன்றுமே இல்லைங்க. ராம்தாஸ் என்ன பண்ணாரு, நேராக அந்த தீரன் வந்து தினப்புரட்சிக்கு மேனேஜிங் டைரக்டர் நான் அங்கே இருந்தேன். அப்போ வந்து தீரன் வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி அங்கே வந்து எழுதுறதுக்கு வந்து நான் உள்ள கூட விட மாட்டாங்க. நான் என் ரூமில் தான் விட்டு வச்சுருந்தேன். அவர் எல்லாம் வரும்போது ராம்தாஸுக்கு வந்து தகராறு வந்தவொடனே என்ன பண்ணார், அவன் வந்து நேராக அந்த இது தீரன் இருக்கிற ரூமுக்கு வந்து அவரெல்லாம் துரத்தி விட்டுட்டு அது பூட்டு போட்டுருந்ததை உடச்சி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து கொளுத்திட்டார். ஓகே. எந்த எவிடன்ஸ் தீரனுக்கு கிடையாது. அவர் தீசி சப்மிட் பண்ண வச்சுருந்தது. அதை விட கேஷ் 40,000 ரூபாய் இருந்தது. அது மட்டும் எண்ணி பேக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டார். லுங்கி கட்டின்னு வந்து உட்காந்து வேலை பண்ணார். சார் உங்களுக்குலாம் தெரியாது சார், இது மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. இதிலெல்லாம் தப்பாக பண்ணால் நாங்கள் எல்லாரையும் இழுத்து விடுவோம். இப்போ அன்புமணி மாதிரி அருள்மணிலாம் இருக்கிறான், அவன்லாம் வெளியே வருவான்ல, நாங்கள் சொல்லுவோம்ல, விட மாட்டோம்ல, எவிடன்ஸோட பண்ணுவோம்ல. அப்போனா குரு அவருக்கும் அதில் ஒரு சாப்டர் இருக்கணும், காடுவெட்டி குருவுக்கும் ஒரு சாப்டர் இருக்கும். இல்லை காடுவெட்டி குரு, ஆமாம். இப்போ வந்துங்க நாங்களாம் இதை வளர்த்து வச்சுட்டு விட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் குரு வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி சமுதாயத்துக்காக இப்போ நீ சொல்கிறதெல்லாம் வாந்தி எடுத்து அதை முழுங்கிட்டு வாந்தி எடுத்ததுனால தான் அவருக்கு அவ்வளோ கெட்ட பேர். ஆனால் அதே மாதிரி உன் பையனை விட்டு பேச விடுவியா? இல்லை. கரெக்ட். அது மாதிரி பேச விட இப்போ எல்லாம் பேசுறது இல்லை. அவரை விட்டு அந்த மாதிரி எல்லாம் தப்பாக பண்ணி அவர் வந்து பூதாகரமாக ஒரு பெரிய தவறான ஆள் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் பண்ண இமேஜ் ஏற்படுத்திட்டாங்க, பண்ணிட்டாங்கல்ல. ஆனால் 2016 அன்புமணிக்கு ஒரு பொதுமுகம் கொடுக்கணும்னு ராமதாஸ் முயற்சிச்சார்ல, அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அதையும் ட்ரை பண்ணி. ஏங்க பணம் இருந்தால் 10 செய்யுங்க, யார் வேணாலும் பண்ணலாங்க. நான் படத்தில் தாங்க இருக்குது. இப்போ வந்து இப்போ சீமா நடத்துறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஏதோ வசூல் பண்ணி அவர் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தனித்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு இத்தனை தேர்தலாக வந்து ஏதோ வந்து ஓட்டு வாங்க 8% வாங்கிட்டாரு. ஓகே. இப்போ இவங்க வந்து இப்போ விஜய் இப்போ ஒரு கட்சினா யார்கிட்டையும் தொடர்பு இல்லாத ஆள் யாருங்க? அதுலேருந்து மந்திரி சபையில் இருந்தாலும் மேலே பேர் எழுதி ஒட்டிப்பான். என்ன தெரியுங்களா, நீங்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ தான் நிர்வாகிகளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதே ராம்தாஸ் நாங்களாம் கூட்டம் இதெல்லாம் மாநாடுலாம் ஏங்க இவரை ஏங்க பேச விட்டீங்க? ஏங்க அவன் மாவட்ட செயலாளருங்கன்னா கப்புச்சுப்புன்னு இருப்ப மாதிரி, அது கூட தெரியாத அளவுக்கு தான் ராம்தாஸ் இருப்பான். ஓகே. ஸோ புரியுதுங்களா? இப்போ வந்துங்க 4-5 பேர் எல்லாம் இருந்தாங்க. அந்த வந்து குபேந்திர குணபாலன், அவங்களாம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் வந்து சம்பத்து, அவர்லாம் இளைஞரணி, மற்றவங்களாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே அவங்களாம் அந்த 9 மணிக்குள்ள ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு வாங்க. அப்போ நம்ம பேச விட்டுனா ஏங்க இவங்களாம் பேச விட்றீங்க அப்படின்வாரு. அவங்களாம் நிர்வாகிகள். அவங்க வந்து அந்த டைமில் பேசினா தான் ஊருங்கள்லாம் கூப்பிடுவாங்க, நமக்கு போனால் காசு கிடைக்கும், ஏதோ கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நாம் வந்து இருக்கும்போது நம்ம பேச விடுவோம். நாம் தானே பேச விடுறது. இப்போ ஷியாம் இருக்கிறார், பத்திரிகையாளர் ஷியாம், அவர்லாம் இந்த இதுக்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாரு. எங்க இந்த மாநாட்டில், ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், எங்களை பற்றி தெரியும். நாங்கள் அப்போல்லாம் வந்து ஊருக்கா போகும்போது அதே ஷியாமும் வருவார். அவர் வந்து தராசு பத்திரிகை மன்றத்தின் சார்பாக வருவார் பத்திரிகை. அப்போல்லாம் வந்து என்னென்னா ஒரே இதெல்லாம் கிடையாது சார், ஒரே கார் வச்சுப்பாங்க. அவர் காலையில் எடுத்துன்னு போனால் அதே காரை நாங்கள் வாடகை நாங்கள் போவோம், இல்லை அவரு போவார். சார் இதெல்லாம் வந்து நடந்தது சார். அப்போனா பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் காட்சிகளாக வந்தால் இன்னும் நல்லா பிரமிப்பாக இருக்கும்ல. இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் நான் வந்து முதல்ல ஆச்சரியப்பட்டு போனால் பல்லடம்னு ஒரு ஊர். பல்லடத்தில் வந்து அப்போ வந்து இவர் சிவாஜி கணேசன் வந்து தமிழக முன்னேற்ற கழகம்னு ஏதோ ஒன்று வச்சுருந்தார். ஸோ அவரை வச்சுருந்து போனால் ஒரு மேடை இருக்குது சார். அந்த மேடையில் வந்து அப்போ அந்த பல்லடத்தில் வந்து இவர்களுடைய கொடி கட்டிட்டாங்க. ஓகே. அவரை சுந்தரராஜன்லாம் போய் பேசினாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சினிமா தேட்டரு புக்கிங் ஹால் மாதிரி மாற்றி அங்கே போனவொன்னா அப்புறம் நாங்கள் எங்கள் கொடியை கட்டிட்டு நான் போய் பேசினேன். ஓகே. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போல்லாம் கூட பேசினேன். இவரெல்லாம் வந்து இந்த சினிமாவை பற்றிலாம் பேசுகிறேன். நான் சொன்னது முதல்ல இப்போ சினிமா நடிகர்களெல்லாம் மன்றங்கள் வைக்கிறீங்க, அவங்களாம் நம்பி போகிறீங்க, அவர்களெல்லாம் மலத்திலே நடிகின்ற புழுக்கள் அல்லவா அப்படின்னு. அடுத்த பாயிண்ட்டு சிம்ம குரலோன்னு சொன்னார். இவர் வந்து 6 வருஷம் எம்பியாக இருந்தார். ஒரே ஒரு நாளாவது ராஜ்யசபாவில் பேசியிருக்கிறாரா? இந்த சிம்ம குரல் ஒழிக்கவே இல்லை அப்படிலாம். எதுக்குன்னா கடைசி நாள் கூட ஆப்சென்ட் ஆயிருக்காருன்னு சொல்லி தான் விமர்சனமே. அவர் கடைசி நாள் சிவாஜி கணேசனை சொல்றேங்க, நீங்க சிவாஜி கணேசனை சொல்றேன்னா நீங்க இவர் தான் இவர் மேலே அந்த விமர்சனம் இருக்குது. ஏங்க இவன் தாங்க புலி மூட்டைங்க, புண்ணாக்கு வந்து ஒன்று பெரிய ஆள் மாதிரி ஒன்று தத்தி தாண்டவராயனா சும்மா வந்து முண்டக்கலப்பு பையனை வந்து இல்லாத இருக்கிற அறிவாளி. என்னங்க சார் இவங்கெல்லாம் தப்பு சார். அது நான் வேற யாரையும் திட்டல, இந்த 2 பேர் மட்டும் அடிக்கடி 2 பேர் மட்டும்தான் தப்பானவங்க இந்த சமுதாயத்துக்கு வந்து
வழிகாட்டுன்னு சொல்லிட்டு இவங்க விழிப்பு இதுங்க வச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லிட்டு முயங்கிட்டு இருக்குது. இப்போது கொஞ்சம் நடப்பு அரசியலில் பேசும்போது இப்போ பாமக வந்து யாரோட கூட்டணிக்கு போவாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ராமதாஸ் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு, அன்புமணி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. இன்னொரு பார்வை இவங்க விஜய் கிட்ட கூட போகலாம், விஜய் தலைமை ஏற்றுட்டு கூட போகலாம்ங்கிற மாதிரியும் சில பார்வைகள் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? பாமக யார்கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஏற்கனவே ஜெயலலிதா கிட்ட சொல்லும்போது கூட்டணி போகும்போது என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியும். தாயோடு சேயோடு சேர்ந்து அப்புறம் போய் சேர்ந்தீங்க. அப்புறம் இங்கே வந்து கலைஞர்கிட்ட வரும், அப்புறம் போனீங்க. கலைஞர்கிட்ட இந்த விட்டுட்டு ஓடியாரும் போது என்ன சொன்னீங்க? எங்கள் பெரிய அண்ணன் கோவணத்தை அழுத்துக்கணும் ஓடியாந்துட்டேன்னு சொன்னீங்க. ஸோ எல்லாம் அப்புறம் கடைசியாக எல்லாம் என்ன சொன்னாங்க? போக்கிடமற்றவர்கள், அனாமதேய பேர் வழிகள் சொன்னாங்கல்ல. இப்போ இவர்கள் போக்கிடமற்றவர்கள், அனாமதேய பேர்வர்கள், அரசியல் இவங்க அனாதைகள் தான். இவங்க யாரை சேர்த்துக்கிறதுன்னு யாரை சேர்த்துக்கிறது ரொம்ப துடிக்கிறாங்களா? இல்லை விஜய் அவங்க ட்ரை பண்ணுற மாதிரி தெரியும். இல்லை எல்லாரும் ட்ரை பண்ண. இப்போ விஜய் வந்து ட்ரை பண்ணுறீங்க. விஜய் பற்றி இப்போ விஜய் வந்து விஜய் கட்சி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து மக்கள் பிரச்சனை எடுக்கணும், மக்கள் கிட்ட போகணும். இப்போ எல்லாருமே ஒரு கட்சி வளர்க்குறவங்க ஒரு தலைவர்னா இப்போ 4 இருக்குதுன்னா அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்? மக்களிடம் செல், மக்களிடம் கேள், அவர்கள் பிரச்சனை கேள், மக்களுக்காக நின்று போராடு. இந்த கட்டத்தையே அவருக்கு வரல. ஸோ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்தவுடனே முதல்ல ஒரு சேர்த்துக்குவாரா? யார்? அடாவடி பேர் வழியாச்சா வந்த உடனே அமக்கலம் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அவர் விஜய் சேர்த்துக்கிற அளவுக்கு அரசியல் பக்குவம் இல்லையா அவருக்கு? ஓகே, விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டு அன்புமணி போவாராங்கிறதும் ஒரு விஜய் தலைமை என்னங்க இருக்குது? மக்கள் வந்து யார் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்து, அவங்க தானே மேலே வர முடியும், அவங்க தானே அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் போய்கின்னு இருக்கிறாங்க. பாவம் யாருங்க? அவர் வந்து வந்த மாட்டை கட்டுறதில்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்ல போனதை வந்து தேடுறதில்ல மாதிரி அவருக்கு சங்கடம் இருக்குது. ஏதோ தேர்தல் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே அவர் என்ன பண்ண சார் ஒரு 10 ப்ரெஸ் மீட் வச்சா தான் அவருடைய தராதரம் தகுதி எல்லாம் வெளியே வரும். சரி, மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பேசணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, பரந்தூர் விமான நிலையம் வரவே கூடாது, வேறு இடத்துல இதுதான் எல்லாரும் சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் வந்து அடிப்படை அறிவில்லாதவங்க, இதை பற்றி தெரியாதவங்க, புரியாதவங்க பேசலாங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவன் விரல் நுனியில் விஷயங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுட்டு பேசணும்ல. அது எப்படி அந்த பரந்தூர் விமான நிலையம் வராமல் போகும்? என்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் என்ன சார், இந்தியாவில் இருக்க எல்லா சொத்தும் மத்திய அரசாங்கம் தான். அவன் சொன்னால் எல்லாரும் கொடுக்கணும். நாமெல்லாம் வந்து டெனண்ட் மாதிரி தான். அது நம்ம பட்டா வச்சுருந்தாலும் பட்டா வைக்காட்டாலும். ஸோ இப்போ வந்து நாங்கள் பாரம்பரியமாக வச்சுருந்தோம். கரெக்ட். ஆனால் அவர் வைக்கிற விமர்சனம் ஸ்டாலின் சொன்னேன், நீங்கள் எந்த இடம் காட்டுறீங்களோ அங்கே கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் வைக்கிற விமர்சனம். யார்? விஜய் வைக்கிற விமர்சனம். இதை ஏற்கனவே வச்சாச்சே. அது வந்து என்ன பண்ணாங்க? பரந்தூர் சொல்லியாச்சு. பரந்தூருக்கு வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயங்க. இப்போ வந்து மத்திய அரசு வருது இல்லைங்களா, வந்தவொடனே தமிழக அரசு தான் கேட்கணும். எப்போ எனக்கு இடம் வேணும், இந்த ஏரியாவில் 4-5 இடம் பார்த்தீங்க, கடைசியாக இது வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தீங்க. அங்கே அரசு நிலமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள வந்து அப்புறப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ என்றைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க, யார்? ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த பணம் யார்கிட்ட இருக்கும்? கலெக்டர்கிட்ட, கன்சர்ன் கலெக்டர். இப்போ வந்து செங்கல்பட்டு கலெக்டர்கிட்ட இருக்கும். ஸோ அவர் தான் வந்து இதெல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்து வாங்குறோம். அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. புரியுதுங்களா? அவர் வந்து இந்த காம்பன்சேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து மாற்றி கொடுக்குறதுலேருந்து அவருக்கு தான் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து கண்டிப்பாக வரும். நம்ம ஏற்கனவே காம்பன்சேஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லைங்க, இப்போ நம்ம வந்து சொன்னால் எல்லாரும் வந்து இவங்க எப்படி நாங்கள் திமுக ஆதரவாக பேசுகிறீங்கன்னா அப்படி சொல்லுவோம். அப்படி இல்லை, நான் இருக்கிறத நான் சொல்கிறேன். இது இல்லை, என்எல்சி அதானே நடந்தது. சரி, எதுவாக இருந்தாலும் நாம் என்னென்னா கிளவராக அறிவாளிகளா இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படி அப்பா நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு நிலமாக கொடுத்தது விட காம்பன்சேஷன் அப்போ வந்து 3 மடங்கு அதிகமாக கொடுக்கணும். மார்க்கெட் ரேட்டை விட நீங்கள் வாங்குங்க காசாக வாங்காதீங்க, என்னவா வாங்குங்க, ஷேராக வாங்குங்க. ஷேராக வாங்குறது ப்ரிஃபரன்ஷியல் ஷேராக வாங்குங்க. ஏர்போர்ட் அந்த அத்தாரிட்டி கார்கோ இது வந்து நஷ்டத்தில் போனாலும் லாபத்தில் போனாலும் எங்களுக்கு முதல்ல பணம் கொடுத்துடணும், டிவிடெண்ட் கொடுத்துடணும், அதிகபட்சமாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது பண்ணிக்கிங்க. 1. 2வது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க இருக்கிற வீடுகள்லாம் காலி பண்ணுறீங்க. இந்த வீடுகளை வந்து பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இதே மாதிரி வீடுகள், இப்போ கந்த வீடு பக்கத்தில் சுப்பன் வீடு, ரஹீம் வீடு, இவர் ராபர்ட் வீடு, யார் வீடு இருக்குதோ அதே மாதிரி வீடை இங்கே குடிசையாக இருந்தாலும் நீங்கள் அங்கே மாற்றி
கான்கிரீட் வீடாக கட்டி கொடுங்க. குளம் இருந்தால் குளம் இருக்கணும், அங்கே அந்த சுடுகாடு இருந்தால் சுடுகாடு இருக்கணும். அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஒரு நகரம் அமைச்சு கொடுங்க, இன்னொரு நகரம் அமைச்சு நகரத்தில் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே வில்லேஜை பண்ணி கொடுங்க. இது ஏற்கனவே சந்திரபூரில் பண்ணியிருக்காங்க, கோல் இந்தியாவில் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும்னா அது அறிவுபூர்வமாக இருக்கும். போகிறவன நடக்காது, நான் இருக்கிறவரில் நடக்காது, ஒரு மண்ணில் ஒரு பிடி மண்ணு கூட எடுக்க முடியாது, இது மாதிரி தான் சொல்கிறீங்க, ஒரு சென்ட் கூட விட்டு கொடுக்க முடியாதுன்னு அவங்க அப்பாவி மக்களை, விவரம் தெரியாத மக்களை நீங்கள் தவறாக வழிகாட்டி. விஜய் அது ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக எடுக்கிறாரு, அது ஒரு முக்கிய பெரிய இஷ்யூ. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அரசியல் ஆயுதமாக புஷ்குன்னு போயிடுங்க, இது வந்து ஒன்றுமே நடக்காது. நான் சொல்கிறேன்னே, சரி என்எல்சி விட ஒரு பெரிய இதுவா, எத்தனை ஆயிரம் ஏக்கர் எடுத்துருக்கிறான், ஏன் புரியுதுங்களா? அது கூட நான் சொல்லேன், நீ போயிட்டு இந்த விமான நிலையத்தை மூடுறேன்னா சமன் பண்ணி அதனுடைய வாரிசுகளுக்கு வந்து ஒப்படைச்சிட்டு போகணும் தானே சொல்லி நான் கேஸ் போட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்கேன்ல. ஸோ இது வந்து அவங்களை வந்து எஜுகேட் பண்ணி அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும். சரி, இது வந்து ஏர்போர்ட் வந்து கார்கோ தான். இந்த கார்கோவில் வந்து லோடிங்கு அன்லோடிங்கு இங்கேருந்து தள்ளின்னு போகிறது, அங்கேருந்து எடுத்துன்னு வர்றது, இதுதான் சார் மெயினாக இருக்கும். அது முக்கியமான வேலைகள்லாம் அந்த பைலட் மற்றவங்களாம் வேறு கொடுத்துட்டு இந்த குடும்பங்கள் இருக்குது இல்லையா, இப்போ 1000 குடும்பங்கள் 500 குடும்பங்கள்லாம் அவங்களுக்கு முதல்ல வேலை கொடுங்க. ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுங்க. தைவானில் என்ன பண்ணுறான், கொரியாவில் என்ன பண்ணுறான், கரெக்டுங்களா? அது வந்து ரிப்பீட்டடாக அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை ரிப்பீட்டடாக செய்ய அவங்க அதில் வந்து நல்ல திறமை மிக்கவளாக ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வேலை கொடு. இதுக்கு வந்து எனக்கு இது படிப்பு இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளை பூண்டு இல்லைலாம் சொல்லக்கூடாது. மனித ஆற்றலை வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணி பண்ணுங்க. உலகம் முழுக்க கடைப்பிடிக்கிற இதில் கடைப்பிடிங்க. அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் நான் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். அங்கே வந்து பரந்தூர் விமான நிலையம் வரும். ஆனால் இந்த மாதிரி வாங்கினா அவங்களுக்கு நல்லது. வீடு கட்டி கொடுக்கணும், சும்மா நல்லா காசை கொடுத்து துரத்தக்கூடாது. ரெண்டாவது வந்து இவங்கள மாதிரி நிலம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்தால் கூட அதே மாதிரி அரசு நிலம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், விவசாயம் பண்ணுறது. அதுவும் சரியான ஒரு இதுதான். ஆமாம். இப்போ இந்த கூட்டணி கணக்குகளை பற்றி பேசும்போது திமுக பக்கம் கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாடு ராமதாஸ் எடுக்கிறாருல்ல, அந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அவன் வந்து இன்னைக்கு ஒன்று பேசுவேன், எங்கள் குடிகாரன் பேச்சு அப்போவே போச்சுங்க. சாரி, குடிகாரன் இல்லை, குடிகாரன் பேச்சு பொழுது வெஞ்சா போச்சுன்னுவாங்க. ராமதாஸ் பேச்சு அப்போ போச்சு, இப்போ போய் கேளுங்க நான் எப்போ சொன்னேன்னு மாதிரி. முதல்ல என்ன சொல்லுவார், உன்னை வந்து நான் கேட்கணுமா, நீ எல்லாம் ஒரு ஆளா, எப்படி கேவலமாக பேசுனீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி தம்பி கொடுப்பாரு, தம்பி சொன்னாலும் தும்பி சொன்னாலும் அங்கே வேலைக்கு ஆகாது. அதில் ஒன்றும் சட்டம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து போனால் தானே திமுகவோ அதிமுகவோ யாராக இருந்தாலும் அந்த புரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஏங்க இவங்களுக்கு என்னங்க நீங்கள் அங்கீகாரம், 2 பேர் தனித்தனியாக போயிட்டாங்க, சின்ன சின்ன பீஸு துண்டு துக்கடா கட்சி, இது ஒன்றுமே இல்லை சார். இல்லாத கட்சிக்கு நீங்கள் ஏன் சார் ரொம்ப கவலைப்படுறீங்க, இங்கே போனா அங்கே போனான்னு. சமுதாயம் வாழ்றதுக்கு நான் சொல்கிறேன், இதுதான்டா வழின்னு சொல்கிறேன். இவங்க நியாயமாக கேட்டுங்க, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண வேணாம், என் கூட வர வேணாம், நான் என்ன இருக்கிற உண்மையை சொல்கிறேன் இல்லைங்களா. உண்மையை சொல்கிற உறக்க சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. நான் இது விசில் ப்ளோயர் மாதிரி, ஃபர்ஸ்ட் விசில் ப்ளோயர் அவங்களை எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு வந்து அனல் மின் நிலையம் 2 லட்சம் கோடியில் வந்து இப்போ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து 40,000 கோடி தான். அது வந்து செய்யூர் மரக்காணம், அதுக்கெல்லாம் யார் கஷ்டப்பட்டது? நான் தான் கஷ்டப்பட்டேன். எல்லாம் பண்ண அத்தனை ஆண்டு காலம் செலவு பண்ணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு வந்து செய்யூர்லலாம் செய்யாறில் அந்த மாதிரி வந்து பெரிய தொழிற்சாலைகள் இருக்கும்போது எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு சொன்னால் யாரெல்லாம் ரேஷன் கார்டுக்குதோ அவங்களுக்கு கொடுங்க வேலை, அடுத்த ஊர் கொடு, அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு கொடுங்க, அப்புறம் அந்த தாலுக்காக்குள்ளே நிறைவடைஞ்ச பிறகு வேறு கொடுங்க. நீங்கள் வந்து எல்லோரும் எடுத்து வந்து அங்கே வைக்கக்கூடாதெல்லாம் சொல்லி அதை சக்ஸஸ் பண்ணணும். ரேஷன் கார்டுன்னா திடீர்னு ஒருத்தன் வந்து அங்கே குடியேறிட முடியாது, சேர்ந்துட முடியாது. சரி, இதெல்லாம் வந்து சார் ஒரு மனிதாபிமானத்துலேயும் இல்லாமல் அதுதான் கரெக்டான இதுவும் கூட. ஸோ அது மாதிரி செய்யணும் தானே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற இந்த வட மாவட்டங்களில் பூரா மொத்த பேருமே அவங்களுக்கு தானே போகுது சார். எந்த திட்டமாக இருந்தால் ராமதாஸ்க்கும் அன்புமணிக்கும் தானே போகுது. அவங்க மொத்தம் 3 கோடி பேர் இருக்காங்க சார். ராமதாஸ் வாங்குற ஓட்டு எவ்வளோ சார்? 3 லட்சமா? அப்போ எத்தனை 6% தான். 6% கடைசி அவங்க தனியாக நிற்கும் போது வாங்கினது 6%. 16 ஏங்க இப்போ நீங்கள் எம்பிக்கெல்லாம் நின்றுது எங்க கழுது தெரிஞ்சு கட்டர் அவர் தான் சொல்றாரு. நான் வந்து அது பேர் என்னங்க, இந்த வந்து உள்ளாட்சி தேர்தல் நிற்கும் போது நோ லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், நீ அவங்ககிட்ட பேசக்கூட என்கிட்ட தான் பேசணுன்னாரு. ஏன்பா ஊரில் வந்து நிற்கிறதுக்கு ஆளே இல்லையா, ஒரு 5 பேர் கிடைக்கலையா உனக்கு? என்கிட்ட சொல்லி தான் நான் அந்தமான்லேருந்து கொண்டு வந்திருப்பேன்னு சொல்கிறேன். அப்போ தான் இந்த ஐதீகத்தில் உங்கள் கட்சி இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனாலுமே இப்போ இந்த எலெக்ஷனில் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசும்போது கூட பாமக இங்கே கூட்டணிக்கு வரணும், 2 பேரும் சேர்ந்து வரணும், பாஜக அவங்க 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்கன்னா அப்போ அவங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி தானே சரி இருக்குது. பாஜக சொன்னாலும் தெரியாதா, ராமதாஸுக்கு தெரியாதா பாஜக எங்கெங்கெல்லாம் போச்சோ, எங்கே போச்சு? பீகார் எந்த ஸ்டேட்டில் போனாலும் பனால் ஆச்சு, அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அவங்க கட்சி வந்து ஆனால் இங்கே சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாங்களே, அங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிக்கிறாங்க, இங்கே சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க. சேர்த்து வைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, அதுவும் வச்சு சுக்கு நூறாக போயிடும் சார். அவங்களுக்கு வந்து எப்படியா இங்கே கால் ஊன்றணும்னு பார்க்குறாங்க.
தகுடு திட்டம் போட்டு பார்க்குறாங்க. அதில் இப்போல்லாம் வந்து ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்டமான சிலை அது வைக்கணும், இது வைக்கணும், வரலாற்று பூர்வமாக பண்ணணும்னு இந்த திமுகவுக்கு பண்ணியிருக்கணும். அவங்க பண்ணுறாங்க. சரி, அது நம்ம தப்பாக சொல்லலை. யாரா இதெல்லாம் பண்ணதுனால பண்ணிட்டுருவாங்களா, போட்டுருவாங்களா? நீங்கள் வந்து மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க, இடஒதுக்கீட்டுக்கு என்ன பண்ணீங்க, இடஒதுக்கீட்டுக்கு எதிர்பார்க்கீங்க. சரி, இதுக்கு வந்து டேட்டா கேட்குறீங்க. ஒரே அநியாயமாக இருக்குது. கோர்ட்டு ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லாம் எதிர்ப்பாக இருக்குது. ஆனால் 10% கொடுத்தீங்கல்ல இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் இடபிள்யூ இதுக்கு வந்து ரிசர்வேஷனுக்கு வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? டேட்டா கேட்கலையே. அதை தாங்க கேட்குறேன். இதுக்கு மட்டும் என்ன வருது? ஏதாவது ஒரு கேஸ் போனால் கூட கோர்ட்டில் போனோம்னா தமிழ்நாட்டில் ஏன் 69 இருக்குது? அவங்களுக்கு எப்படி இதை கொடுத்தீங்க? அதை தானே கேட்குறாங்க. டேட்டா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நிறைவா இப்போ இந்த கூட்டணி கணக்குகள் எங்க அலைன் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாமக வாக்குகள், குறிப்பா வன்னியர் வாக்குகள் இந்த முறை யார் யாருக்கெல்லாம் ஸ்பிளிட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏங்க இவங்க ராமதாசும் அன்புமணியும் அடங்க மாட்டாங்க ஒருத்தரை. அது ரெண்டு போனது தான். திரும்ப சேர வாய்ப்பே கிடையாது. இது நார்த்து சவுத்துன்னு போயிடுச்சு, ரெண்டு துருவம். அடிக்கடி பாட்டு பாடுறாரு சார், போனால் பொறுத்திருந்து பாருங்க, போனால் போகட்டும், இப்படிலாம் பாட்டெல்லாம் பாடுறது. அதுதான் அவங்க அப்பா வந்து கூத்தாடி வாத்தியார்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து இது மன்மத வேஷம் தான் கட்டுவார். யாரு? ராமதாஸ் அப்பா. ஸோ அதனால வந்து நீங்கள் அவர் சொல்லுவார், அவர் பாட்டு பாடுறதுக்கு என்ன இருக்குது? யார் விட்டு அழுவோ துணியை போட்டு அழுவோன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. ஏதாவது விழா நடந்தால் நான் இந்த ஊரில் இந்த விசேஷம் அந்த விசேஷம்னா என்ன சொல்லுவாங்க? ஊரில் விசேஷம் மாரில் சந்தனம்வாங்க. ரெண்டுத்துக்கும் செய்வாங்க சார். இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. கோணியில் கல்லை கட்டி அடிக்கிறாங்க. இப்படி என்கிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு. இதுக்கு விடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடிவு வந்து இவங்களாம் அழிஞ்சாதான். இப்போ அவங்க அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பாமக அழிவு நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்றுமே இல்லாதது ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருக்குது. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்கள் எதாவது சொல்லுங்க, இருக்குதுன்னு சொன்னால் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்லை, ஏன்னா பெரிய கட்சிகளும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தால் தான் பலம், தனித்தனியாக இருந்தால் ஒரு பலமும் இல்லைன்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. அதனால அவங்க இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இன்னும் பலம் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பணம் வச்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட பணம் கொடுப்பாங்க. பணம் வாங்குறது தானே இந்த பிரச்சனை. சரி, முதல்ல பாமகன்றதுன்னா பணத்துக்கான மகனுக்கான கட்சி. இப்போ வந்து பணம், இப்போ அடுத்தது வந்து மகனும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து பலம் இப்போ வந்து அதெல்லாம் போயிடுச்சு. பதவி அதுவும் போயிடுது. இப்போ வந்து என்ன பண்ணணும்? அன்புமணிக்கு சௌமியாவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரும். அவர் சொல்கிறார்ல, மருமகளை எப்படி திட்டலான்னு கேட்குற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு பையனே கிடையாது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? நீ எப்படா நீ இதெல்லாம் பண்ணுறன்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து ஒன்றா கட் பண்ணுறாரு, அவனுடைய வாலை கட் பண்ணுறாரு. சரி, நாங்கள் அதுதான் சொல்கிறேன். இப்போல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணும்போது ராமதாஸுக்கு நான் வந்து எச்சரிக்கையாக சொல்கிறேன். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், பல தடவை அந்த மாதிரி நடந்தும் இருக்குது. இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, இவன் வந்து கருணாநிதி கிட்ட வாழை ஆட்டினார், கலைஞர்கிட்ட. அவர் வாழை ஒட்டனா நறுக்குன தருணம் இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா கிட்ட நறுக்குன தருணம் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த CN ராமமூர்த்தி கிட்ட வாழை ஆட்டாதே. நாங்கள்லாம் ஆதி காலத்து ஆள்றா, ஒன்னையே அறிமுகப்படுத்தினேன். வாழை ஆட்டினேன்னா வாழை உருவி ஒழுங்காக இருந்துக்க. எங்களை வந்து இந்த சமுதாயத்தை வந்து நீ வந்து பண்ணாத அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் அவருக்கு சொல்கிற பார்வையாகவும் இருக்குது. ஆமாம், அவர் தான் சொல்கிறேன். நீ வந்து பேச உனக்கு எங்கே நீ சார் இப்போ போகட்டமே, இது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன். இது வந்து நான் சொல்கிறது வந்து ஆகஸ்ட் 10 ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒரு நல்ல முடிவு எடுப்பார். ஏன்னா அது 2வது சுசீலா அவனுடைய திருமண நாள். அவருடைய கல்யாணம் பண்ணிக்கினாரு சார். அவர் கல்யாணம் பண்ணி வச்சாலும் கூட தானே சார் இருக்காங்க. இந்த ஏகே மூர்த்தி தான் தாலிகள்லாம் வாங்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி எல்லாம் வச்சாங்க. எல்லாம் தெரியும் சார். எல்லாருக்கும் எல்லாம் ஃபோட்டோ கிட்ட எல்லாம் இருக்குது. எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியே வரத்தானே செய்யும். எவ்வளோ நாளைக்கு வந்து மூடி வச்சுட்டு இருப்பேன்? நீ ஏதாவது பண்ண, 3 கல்யாணம் பண்ணிக்க, ஏதாவது இடம் எடுத்துக்கோ. இந்த சமுதாயத்தை பிடிச்ச பீடைங்களாக இருக்குங்கடா, நீங்கள் ஒழுங்குங்கடா அப்படின்னு சொல்கிறோம். இதை சொல்லாத, நீ வேறு ஏதாவது சொல்லுங்க. நன்றி சார், நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், South India's #1 travel brand.